தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கீங்க. மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். அதாவது நேற்றைய தினத்துல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்கியிருந்தாங்க. அந்த செய்தி பயங்கரமா வைரலா போயிருச்சு. தமிழ்நாடு முழுவதும். ஆமா. நம்ம முதலமைச்சர்களும் கூட என்ன பண்ணியிருந்தாரு, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வாழ்த்துக்கள், இது திருமாவளவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த விஷயம் தான் சமூக வலைத்தளம் பயங்கரமா வைரலா போச்சு. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் பயங்கரமாக வைரலாக போச்சு. அதாவது ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பயங்கர டாப்பிக்காக போய்கிருச்சு. யூடியூப் சேனல், செய்தி தொலைக்காட்சி, எங்கிட்டு பார்த்தாலும் செய்தி ஓடிக்கிருச்சு. ஸோ 2 மாதத்திற்கு முன்னாடி அந்த செய்தியையும் நேற்று அங்கீகாரம் கிடைத்த அந்த செய்தியும் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக விவாதங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றதான் நாமளும் விவாதம் பண்ண போகிறோம். கண்டிப்பா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க பணிவந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சரி, 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வன்னியர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா, இந்த வட்டம் நாங்க 25 தொகுதிகள் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஸோ அந்த செய்தி தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமாக வைரலாக போச்சு. சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய டாப்பிக்கை மாறுச்சு. அந்த செய்தியையும் நேற்று விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் முடிச்சிருக்கு இல்லையா, இது ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் 25 தொகுதிகள் விசியை கேட்குறாங்க, அதுக்கான கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜனநாயக அமைப்பை சார்ந்தவர்கள் நேற்று நிறைய பேர் விவாதங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 25 தொகுதிகள் கொடுப்பதற்கு இந்த மாநில கட்சிகள் முன் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இங்கே பார்த்தோம்னா அப்ரஸ் சப்ரஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு இந்த அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒரு தலைவர் உருவாகி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கு மாநிலத்தில். ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டில் 3வது கட்சியாக தனியார் ஊடகம் மூன்றாவது கட்சியாக அழுத்தமா மறுபடியும் சொல்லிருங்க. தமிழகத்துல 3வது கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிறது தனியார் ஊடகம் டேட்டாவோட சொல்றாங்க. ஆனா அது மத்தவங்க அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா இதுதான் உண்மை யதார்த்தம். அப்ப தமிழ்நாட்டில் 3வது கட்சியா இருக்கக்கூடிய கட்சிக்கு குறைந்தது ஒரு 35 சீட்டு கொடுத்தால்தான் அது அதற்கான மரியாதை. எண்ணிக்கை கூட்டிகிட்டே போற மாதிரி இல்ல. நீங்க பாசிபிலிட்டி வருவார்களான்னு கேட்டீங்க, நம்ம நியாயத்தை பேசுவோம். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 35 சீட்டு கொடுப்பதற்கான முன்வர வேண்டும். அவங்க அதை வாங்கி நிற்பதற்கான கேப்பபிள் இருக்கு. எண்ணிக்கை நம்ம ஓப்பனா சொல்லிடலாம் தோழர், அதுக்கான ஒரு சாத்திய கூறுகள் வேணும் இல்லையா? நிறைய இருக்கு. இதுவரைக்கும் பார்த்தோம்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு நடந்துச்சு. ஆமா. அப்ப பானை சின்னத்திலே நின்று 2 தொகுதியும் விடுதலை சிறுத்தை வின் பண்றாங்க. ஆமா. ஆனா விடுதலை சிறுத்தைகள் போன எலெக்ஷனை விட அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தில் அனைத்து இடங்கள்லாமே டிஎம்கே வின் பண்ணாங்க. ஆமா. அது விடுதலை சிறுத்தையுடைய பங்களிப்பு அதிபயங்கரமான பங்களிப்பு உண்டு. கண்டிப்பா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் பார்த்தோம்னா வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. ஆமா. அதாவது மாநாடு மாதிரியே போட்டிருந்தாங்க. ஆமா. எக்கச்சக்க 13,000க்கும் மேற்பட்ட நபர்கள், 13,500 பேர் அந்த வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. யாருமே என்னது அவங்களா அதுல அப்ளை பண்ணி அவங்களா மெம்பர்ஷிப் ஆகி அவங்களா கலந்துக்கிட்ட ஒரு வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து. அப்ப அந்த செலக்டட் பண்ண தொகுதி 13 நாடாளுமன்ற தொகுதி. 13 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதி. ஆமா. அது போக தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு 4 தொகுதி, அதாவது வட மாவட்டங்களே 4 தொகுதியை செலக்ட் பண்ணாரு. அதை சேர்த்தோம்னா, ஆனா அந்த இதுக்கு போடல. ஆனா அதை செலக்ட் பண்ண தொகுதி அந்த 4 தொகுதி. அப்ப இந்த 17 தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தையோட ஓட் பேங்க் பார்த்தோம்னா ஏறக்குறைய 30% மேல இருக்கு. அதாவது இஸ்லாமியர்கள் ஓட்டும், அதுக்கடுத்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு, அதுக்கடுத்து இன்க்ளூட் விசிகாவோட இன்க்ளூட் இஸ்லாமியரோட ஓட்டு சேர்த்து 30% சொல்றீங்களா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் என்பது எல்லாரும் தலித் மட்டும் பாக்குறாங்க. தலித்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட 30% இருக்காங்க. தலித் அந்த தொகுதியெல்லாம் சட்டமன்றத்திலே 35% மேல இருக்கக்கூடிய தொகுதி. டோட்டலா அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா மொத்தம் 17 நாடாளுமன்ற தொகுதிகள். 17 நாடாளுமன்ற தொகுதி ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில் போட்டோம்னா மொத்தம் 102 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 102 சட்டமன்ற தொகுதியிலுமே 35% தலித் மக்கள் இருக்காங்கன்றீங்க. அதாவது 28%, குறிப்பா 28% இருந்து 35% வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதி தான் இந்த 17 நாடாளுமன்ற தொகுதி, 102 சட்டமன்ற தொகுதி. இது வட மாவட்டத்தை மட்டும்தான். அப்ப அந்த தொகுதியில கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் விடுதலை சிறுத்தைகள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அதை 2 நம்ம இதுலயே தலித்துகளே டிஎம்கேல இருப்பாங்க, ஏடிஎம் வேற கட்சியில இருப்பாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு விடுதலை சிறுத்தையோட ஓட் பேங்க் மட்டும் இந்த
102 தொகுதியில 25% டு 35% வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதி. ஓஹோ, அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா டிட்டர்மினேஷன் பண்ற இடத்துல, தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க கூட எடுத்துக்கலாம். இதை நான் வந்து வட மாவட்டம் திருச்சிக்கு அங்கிட்டேன். அதை தவிர்த்து இங்க தென் தமிழகம் வரவுல பொழுது மேலூர், கிழக்கு தொகுதி, சோழவந்தான், பெரியகுளம், அதே மாதிரி சங்கரன் கோயில், இங்கிட்டு ஏறக்குறைய வந்து ஒரு 25 தொகுதி வந்து விடுதலை சிறுத்தைகள் தீர்மானிக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. கண்டிப்பா. ஆமா. அப்ப ஏறக்குறைய வந்து 130 தொகுதியை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. 130 தொகுதிகள். இது 50-50 வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விசிகா இருக்காங்க. அவங்க எந்த, அதாவது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி எந்த அணிக்கு போறாங்களோ அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அணி வந்து விடுதலை சிறுத்தை. இதான் லாஜிக். அவங்ககிட்ட வந்து பார்த்தோம்னா அதனால தான் எல்லா கட்சிகளுமே வந்து விசிகாவை நோக்கியே மையம் கொண்டிருக்காங்களோ. அதிமுக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, சீமான் கூட ஒரு லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன், அண்ணே என்கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். அதனால தான் விசிகாவை எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னது மாதிரியே எடுத்துக்கிறோம். இப்ப அதிமுக எதுக்கு கதவை திறந்து வைக்கணும் விடுதலை சிறுத்தைகளுக்கு? விஜய் ஏன் கதவை திறந்து வைக்கணும்? விஜய்லாம் வந்து ரொம்ப போக்கஸாவே இருக்காது. காலகாலமா இது நம்ம சனாதனத்தை எதிர்க்கிறோம்ல, அவங்க இன்ன வரைக்கும் கதவை திறந்தே வச்சிருக்காங்கல்ல. எப்ப வேணாலும் வாங்க மினிஸ்டர் தரோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் ஏன் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா அண்ணன் திருமா இருக்காங்க. இப்ப அதை வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து வெறுமனையா அண்ணன் திருமா வந்து வெற்றியை தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம டேட்டாவோட சொல்றோம். இப்போ நீங்க உங்களுடைய டேட்டாவின் அடிப்படையில் பார்க்குறப்ப 30% கிட்ட ஏறக்குறைய ஒரு 102 தொகுதிகளில் 30% வந்து விசிகா வந்து வாக்கு வங்கிகளை தக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, 30%. நான் சொல்றது வந்து வட மாவட்டத்தை மட்டுமே. 30% வந்து வெகுஜன மக்கள், அதாவது வந்து இஸ்லாமியர், அதுக்கடுத்து கிறிஸ்தவர்கள், அதுக்கடுத்து வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், பொது சமூகம், இதெல்லாம் சேர்த்து நான் சொல்றேன் இன்றைய நிலவரப்படி. இப்ப உங்களுடைய டேட்டாவின் அடிப்படையில் நான் கூட ஒரு விஷயம் சொல்றேனே, இப்ப பொது சமுதாய மக்களுடைய வாக்குகள் கூட விசிகாவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிகளோட முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மி. ஆனா போன முறை வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் சொல்ல போறாருந்தா போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டாரு, 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு, போட்டி போட்டாரு. ஆனா இப்ப பானை சின்னத்துல போட்டி போட்டிருக்காரு. அப்ப பானை சின்னம் என்று வருகின்ற பொழுது விசிகாவுடைய தனித்துவங்கள் இருந்ததன் விளைவால தான் வந்து அவங்களால வெற்றி பெற முடிஞ்சிருக்கு இல்லையா. அதாவது புதுச்சமா நமக்குடைய வாக்கு வங்கிகளும் கூட விசிகாவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அதாவது இண்டிவிஜுவலா ஒரு சின்னத்துல நிற்கும் போது விடுதலை சிறுத்தைகளுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெகுஜன மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி வந்து தலித் மக்கள் இருக்காங்க இல்லையா, வேற கட்சிக்கு வாக்களிச்சவங்க கூட இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கடா, அண்ணன் வந்து சொந்த சின்னத்துல நிக்கிறாங்க, அதனால இவங்களுக்கே ஓட்டு போடணும்ன்றது வந்து அந்த தலித்துடைய வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே கேட்டகரியில தோல இப்ப நீங்க சொன்ன கேட்டகரியிலேயே பொது சமுதாயம் என்று வருகின்ற பொழுது பொது சமுதாய மக்களுக்காக பார்லிமெண்ட்ல வந்து ரொம்ப அதிகமா பேசின ஒரு நபர் வந்து திருமாவளவன் அவர்கள் தான். தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே. ஏன்னா இப்ப நீங்க எடுத்துங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்துங்க, அவர் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி. ஆனா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அவர் சரியா போனதே கிடையாது. இந்தியாவிலேயே வந்து பார்லிமெண்ட்டுக்கு சரியா போகாத ஒரு நபர் யாருன்னா அது வந்து அன்புமணி ராமதாஸ் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, அது வந்து நாடாளுமன்றமே டேட்டா வெளியிட்டாங்க. அதே வேளையில த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அப்படின்ற மாதிரி ஓம் பிர்லா மூலமாக ஒரு புகழாரத்தை பெற்ற ஒரு நபர் யாரு? திருமாவளவன். போன நாடாளுமன்றம் கடந்த முறை முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாரு த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் சொல்லியிருந்தாப்ல. அப்ப த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் வருகின்ற பொழுது ஓபிசி மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள்ல வந்து திருமாவளவன் வந்து பல விஷயங்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. ரொம்ப நம்ம பர்டிகுலர் பண்ணி சொல்றதாக இருந்தா இந்த மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுடைய 27% இடஒதுக்கீடு விவகாரம். ஆமா, இன்னைக்கு படிக்கிற காரணமே அதானே. ஆமா, அந்த விஷயத்துல வந்து திருமாவளவன் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக தான் ஹர்ஷவர்தன் போய் கொடுத்தாரு. ஆமா, இந்த சமுதாய மக்கள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து மருத்துவ மத்திய தொகுப்புல வந்து இடஒதுக்கீடு எடுக்கிறீங்கன்னு கொடுத்தாரு. ஸோ அதற்கு பின்பாக தான் இது மற்ற அனைத்து கட்சிகளுமே கண்டறிஞ்சு போராட்டம் நடத்தி விசிகா தான் ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்ணாங்க. ஆமா, அதற்கு பின்பாக எல்லா கட்சியும் போராட்டம் பண்ணி அதற்கு பின்பாக தான் அந்த உரிமையை மீட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு மருத்துவ மத்திய தொகுப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதி மக்களுமே வந்து மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு திருமாவளவன் முக்கியமான காரணம். அது கூட ஒரு காரணம் சொல்லுது. ரேஷியோ விசிகாவுடைய வாக்கு வங்கிகள் வந்து போன தேர்தல் அதிகரிச்சதுக்கான காரணம் அதுவும் கூட இருக்கலாம். அதுவும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வட மாவட்டத்துல வந்து ஸ்ரீமதி அப்படின்றவங்க பாதிக்கப்பட்டாங்க. முக்கியமான பாயிண்ட் சொல்லுது. ஸ்ரீமதி வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு வந்து எல்லா கட்சியும் வந்து போனாங்களா? இல்ல, யாரும் போகல. ஆனா ஸ்பாட்டுக்கே போய் நேரா, அதாவது அது வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்க்கு இருக்குன்னு மட்டும்தான் போச்சு. ஆமா, பேசுபொருளா மட்டும் தான் இருந்துச்சு.
நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் தான் போனாரு. அவர் போய்தான் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்ற விஷயத்துக்கு கொண்டுகிட்டு போய் அதற்கு நியாயம் வேணும், இதை வந்து பார்த்தோம்னா அது சரியான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத பேசுறது மட்டும் இல்லாம ஸ்ரீமதிக்காக வந்து ஏறக்கூடிய 10,000 பேரை கள்ளக்குறிச்சியில திரட்டி போராட்டம் பண்ணாரு. இது வந்து அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சாதி மதம் அப்படிலாம் கிடையாது. யார் அந்த பெண் வந்து என்ன கம்யூனிட்டின்னு அவர் பார்க்கல, ஒரு விக்டிம், பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன்ற ஒரு கண்ணோட்டம் தான். அவருடைய பார்வையில வந்து எந்த சாதி எந்த மதமா இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு களத்துல நிற்கக்கூடிய தலைவர் அண்ணன் திருமா. அதனாலேயும் கூட வாக்கு வங்கியில் அதிகரிச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு சம்பவம். ஏன்னா இது வந்து யாருமே போகாத ஒரு இடத்துல வந்து தலைவன் போய் நிக்கிறாரு, அண்ணன் நிக்கிறாரு, நின்று அந்த மக்களுக்காக பேசும்போது அந்த மக்கள் என்ன நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு அரட்டாவட்டி எடுத்துங்க, டங்ஸ்டன். டங்ஸ்டனுக்கு வந்து பார்த்தோம்னா மேலூர்ல ஏறக்குறைய ஒரு 10,000-15,000 பேர் திரண்டு டங்ஸ்டனுக்காக போராட்டம் நடத்துற தலைவர். எத்தனையோ கட்சிகள் போராட்டம் பண்ணிக்காங்க டங்ஸ்டனுக்காக. ஒரு இன்னும் அந்த விஷயம் நான் முடிச்சிருக்கேனே, ஸ்ரீமதி விஷயத்துல திருமானே வந்து அங்க போனா, ஸ்பாட்டுக்கு போனார் இல்லையா, அங்கேயே இருந்த நிர்வாகிகிட்ட வந்து அங்கேயே வந்து நிதி திரட்டி ஸ்பாட்லயே அந்த அம்மாவுக்கு வேற கொடுத்தாரு. நான் பதிவு பண்ணிடுவோம், பதிவு பண்ணிட்டு டங்ஸ்டனுக்கு வருவான். இப்ப டங்ஸ்டன் விவகாரத்துல கூட எத்தனையோ கட்சிகள் வந்து அந்த இடத்துல அந்த ஊர்ல போய் போராட்டம் பண்ணாங்க, ஒரு சின்ன லெவல் போராட்டம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இன்டர்நேஷனல் நேஷனல் லெவல்ல இருக்கிற மீடியாக்கள் முதற்கொண்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கின்ற அளவிற்கு ஒரு 10,000 நபர்களை திரட்டி போராட்டம் பண்ணியிருக்காருன்னா அது திருமாவர்கள் மட்டும்தான். அதுல அந்த போராட்டத்துல அண்ணன் திருமா வந்து ஒரு அந்த கோஷம் போடும்போது ஒரு வார்த்தை கோட் பண்ணார். அதாவது வந்து திமுக அரசை, தமிழ்நாடு அரசை பாராட்டுகிறோம், தமிழ்நாடு அரசை சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசை பாராட்டுகிறோம் ஒரு கோரிக்கையை பாராட்டிட்டு, இந்த மக்களுடைய பிரச்சனை நான் கூட்டணியில் இருந்தாலும் இந்த மக்களுக்காக சட்டம் ஏற்று தமிழக அரசு டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுப்பதற்கு தனி சட்டம் ஏற்று, இந்த கோரிக்கை வந்து சாதாரணமா சொல்லிட முடியாது. வந்து தனியாவே ஒரு வீடியோ போடணும் போல, தனியா வீடியோ போடலாம். ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து தனி சட்டம் இயற்றுங்கன்னு சொல்லவே இல்லை, அது ரொம்ப முக்கியமாக வேண்டாம். தனியா நம்ம ஒரு வீடியோ போட்டு விடலாம. இப்ப தனியா அந்த சட்டம் ஏற்றுனதை டிமாண்ட் பண்ணிட்டு தலைவர் நேரம் அரட்டாவட்டிக்கு போறாரு. அரட்டாவட்டி அந்த பகுதின்றது வந்து ஒரு காலத்துல வந்து பார்த்தோம்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை கொடிமரத்தை ஏற்றக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ற ஒரு சொன்ன கிராமம் இன்னைக்கு எல்லா சமூக மக்களும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் வந்திருக்கிறார் அப்படின்னு நானும் கூட வீடியோ பார்த்தேன். அந்த ஸ்பாட்ல இருந்தோம். அதுல சொல்றாங்க வருகவே எழுச்சி தமிழர் அவர்கள் வருகிறாங்க. அதாவது எளிய மக்களின் கடைசி நம்பிக்கை அண்ணன் திருமா அப்படின்றது வந்து தலித் சமூகம் மட்டுமல்ல, இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகமும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் கடைசி நம்பிக்கையா இருக்கக்கூடியது அண்ணன் திருமாவளவன் அப்படின்றது வந்து இன்னைக்கு தெரியுது. அதுதான் அரட்டாவட்டியில் நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது அந்த மக்கள் வரவேற்று அதுக்கும் தலைவர் வந்து ஒரு வகுப்படுத்தார். இதுதான் டங்ஸ்டன் அப்படின்ற விஷயத்த, அது எப்படி உங்களுக்கு எப்போதும் உறுதுணையா இருப்பேன் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணாரு. பொதுவா வந்து எல்லா சமூக மக்களும் கடைசியா அரசாங்கத்தை விட்டு நீதிமன்றமும் போய் ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த மக்களின் நம்பிக்கை அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். கண்டிப்பா. சோ நீங்க சொன்ன மாதிரி வந்து விசிகாவை குறிவைத்திருக்கின்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது 102 தொகுதிகள் மொத்தமாக. அந்த 102 தொகுதிகளில் விசிகாவுடைய வாக்கு வங்கிகள் என்பது ஏறக்குறைய நம்ம சொன்ன டேட்டாக்களின் அடிப்படையெல்லாம் பார்த்தோம்னா ஏறக்குறைய வந்து 30% வந்து மிகாம வந்து அந்த இடத்துல இருக்கு. ஆமா, குறைந்தது 25, அதிகபட்சம் 35 வரைக்கும் மிகாம இருக்கு. ஸோ இது போக தென் மாவட்டத்தில் நம்ம சேர்க்கல, அதில் சோழவந்தான் எடுக்கலாம். 102ஓட சேர்த்து தென் மாவட்டம் நம்ம என்ன சேர்க்கல. மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு தொகுதி அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பெரியகுளம், அதுக்கடுத்து வால்பாறையெல்லாம் விசிகோட ஓட் பேங்க், வால்பாறை அப்படியே எடுத்து தென்காசி, இது வந்து விடுதலைகளுடைய ஓட் பேங்க் அதிகமாக. வந்து இதெல்லாமே சேர்த்தாலும் கூட ஏறக்குறைய ஒரு 150 இடங்கள்ல விசிகா வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதுல நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 150 தொகுதியை வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையா இருக்கிற போது அவங்களுக்கு இந்த 19% சொல்லுவாங்க இல்ல இடஒதுக்கீடு, அந்த 19 கூட 100 சீட்டுக்கு வந்து 19 சீட் ஆயிப்போச்சா? கண்டிப்பா. அப்ப அதை மீறி இருக்கக்கூடிய 50 இருக்கு இல்லையா, அந்த 50ல பார்த்தோம்னா திருப்பி ஒரு 10 சீட் வருது. அப்ப ஏறக்குறைய இந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு பாப்புலேஷன் அடிப்படையில் 24% நம்ம தலித் மக்கள். அப்ப இந்த 24% அடிப்படையில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 150 தொகுதி வெற்றியை தீர்மானிக்கிறார்கள் நான் திரும்ப, அப்ப 100 சீட்டுக்கு வந்து 24 சீட்டு, அந்த 50%க்கு ஒரு 10 சீட்டு நம்ம அதிகமா போகல, 12 சீட்டு வேணும். அப்ப அந்த இதை சேர்த்து என்ன சொல்றேன், அதுல ஒரு 11, அப்ப ஏறக்குறைய 35 சீட்டு வந்து நியாயமான முறையில் அந்த திரும்ப அவர்களுக்கு நியாயமாக எத்தனை கொடுக்குறாங்க தெரியல. ஆனா உண்மையிலேயே வந்து மனசாட்சின்னு ஒண்ணு ஒரு கட்சிக்கு
இருந்துச்சு. திமுக இருக்கட்டும், அதிமுக மற்ற கட்சிகள் வந்து தருவதற்கு தயாராக தான் இருக்கிறாங்க. வெளிப்படையா நம்ம சொல்றதா இருந்தா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இது நம்ம தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, ஏன் சீமான்ட்டே நாளைக்கு போனாலும் கூட அவங்களும் தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இல்ல இவர் வந்து அவர் போக மாட்டாரு. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு நம்ம போற நிலைமையில இல்ல, அவர் தலைமையிலே 2031 ஆட்சியை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ இவர் ஏன் போகணும், திரும்ப எதுக்கு போகணும்? 150 தொகுதி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கும் போது 2031 அண்ணன் திருமாவளவன் தலைமையில ஏன் ஒரு அணி அமையக்கூடாது? ஏன் அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகக்கூடாது? அப்படித்தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா 2026 என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி அவர் அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காரு. அதற்கான காரணங்கள், புறச்சூழ்நிலைகள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்கோர்ஸ் பாஜக வந்து அவர் வந்து ஒரு சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்ற விடக்கூடாதுன்ற காரணத்துக்காக இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. இடங்கள்ல இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. இவர் வந்து அந்த மாற்று மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல பிஜேபி வரக்கூடாது அப்படின்ற விஷயத்துல அவர் கொள்கை ரீதியாக வந்து கரெக்டாக இருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஸோ பார்ப்போம் எதிர்காலத்தில் வந்து 2026 தேர்தல் என்பது எப்படி அமையும். விடுதலை சிறுத்தை கட்சி வந்து 25 தொகுதிகள் அப்படி மாதிரி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம கலந்துரையாடிய அடிப்படையில் பார்த்தோம்னா 35 தொகுதிகள் கொடுப்பதற்கான முழு தகுதி வாய்ந்த ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனால் எந்த கட்சியிட போனாலும் அந்த சீட்டு கிடைக்கும்ன்றது கன்ஃபார்ம் தான். அதை நம்ம பதிவு பண்ணிடுவோம். ஸோ பார்ப்போம் 2026 எப்படின்றத பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று புரட்சி செய்து புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.